ஏங்க வீட்டு பத்திரத்தை காணுங்க. நம்ம ரூம்குள்ள அனிதானியோட தோடு கந்தது. என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குது. ஏங்க அவங்க உங்க மேல திருட்டு பள்ளி போட்டதுக்காக பதிலுக்கு நீங்க அவங்க மேல தேவையில்லாம திருட்டு பள்ளி எல்லாம் போடாதீங்க. என்ன அவங்க பேபி? ஒருவேளை பத்திரத்தை அம்மா எடுத்திருந்தா கூட எடுத்திருப்பாங்க. வாங்க போய் கேட்போம். வா. ரோஜா என்றென்றும் புன்னகை ராஜா மகள் மெகா தொடர்கள் ஒரே குடும்பமாய் இணையும் திருவேணி சங்கமம் டிசம்பர் 26 முதல் மதியம் 1:30 3 மணி வரை. என்னடா என்ன இந்த நேரத்துல இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? மா, என் ரூம்ல இருக்க நம்ம வீட்டு பத்திரத்தை நீங்க எடுத்தீங்களா? என்னடா சொல்ற? வீட்டு பத்திரத்தையா? இல்லையே, உன்கிட்ட சொல்லாம நான் எதுக்குடா எடுக்க போறேன்? வேற யாராவது நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்தீங்களா? ஏன் பிரபு, உன் ரூம்ல இருக்கறத உன்கிட்ட கேட்காம வேற யார் எடுக்க போறாங்க? என் ரூம்ல இந்த பத்திரத்தை காணுமா, அதான் கேக்குறேன். டேய், என்னடா இது? ரூம்ல இருந்த பத்திரம் எப்படிடா காணாம போகும்? அததானமா நானும் கேக்குறேன். நான் எங்கேயும் வெளியில எடுத்துட்டு போல, இவங்களும் எடுக்கல, நீங்களும் எடுக்கலன்னு சொல்றீங்க. அப்புறம் எங்க போவோம்? அனிதா அண்ணி அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அண்ணி, பத்திரத்தை நீங்க தானே எடுத்தீங்க? ஏய், என்ன நான்லாம் ஒண்ணும் எடுக்கல. அப்புறம் எதுக்கு நீ நேத்து நைட் எங்க ரூமுக்கு வந்தீங்க? நானா? நான் ஏன் ஊர் ரூமுக்கு வர போறேன்? அண்ணே, போய் சொல்லாதீங்க. நீங்க தான் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. நான் எதுக்கு வீட்டு பத்திரத்தை எடுக்க போறேன்? நீதான் போய் சொல்ற. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் உன்ன மாதிரி குப்பத்துக்கு தான் வரும். சூப்பர் அண்ணி. இவ்வளவு நேரம் எனக்கு சந்தேகம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நீங்க தான் திருடுகிறீங்கன்னு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. பிரபு, உன் பொண்டாட்டி என்னடா நினைச்சிட்டு இருக்கா? எங்க இருந்தா வந்துட்டு நம்ம வீட்டை பொண்ணு திருடின்னு சொல்லிட்டு இருக்கா? நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏங்க, நான் அதை கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நான் அமைதியா இருக்கல அமல் பேபி, ஆனா உண்மை எப்பவுமே அமைதியா இருக்காது. குலபுதா, நீயே சொல்லு. சிஸ்டர் சொன்னதுதான் உண்மை. அனிதாக்கா தான் நம்ம வீட்டு பத்திரத்தை பஜன்லால் சேரிக்கிட்ட அடமானம் வச்சு 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. 1 கோடி?
என்னடா இவ கூட கூட்டு சேர்ந்துட்டு நீ எனக்கு குழி பறிக்கிறியா? குழி பறிக்கிறதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டால் வராதுக்கா. நான் எப்பவும் உண்மையோட பக்கம். என்னடா உண்மை? ஃப்ராடு பயல. சேட்டு கிட்ட நான் பத்திரத்தை அடமானம் வச்சது நீ பாத்தியா? நான் பாக்கலக்கா. ஆனா நீங்க இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் இத வாங்கிட்டு வந்தேன். இது என்னன்னு தெரியுதா? நீங்க பத்திரத்தை அடமானம் வச்சு 1 கோடி ரூபாய் வாங்கினதுக்கான அக்ரிமெண்டோட ஜெராக்ஸ். அண்ணி, காலையில சேட்டு விட்டாண்ட உங்களை பாக்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அதான் குள்ளபூத்த அனுப்பி சேட்டாண்ட விசாரிக்க சொன்னேன். ஆனா நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல. இப்பயாவது உண்மையா சொல்லுங்க, பத்திரத்தை நீங்க தானே எடுத்தீங்க? ஆமா, நான் தான் வீட்டு பத்திரத்தை எடுத்தேன். அதுக்கு இப்ப என்ன? எதுக்குடி? எதுக்கு இப்படி வீட்டு பத்திரத்தை எடுத்து அடமானம் வச்ச? நான் கேட்ட பணத்தை தந்திருந்தா நான் ஏன் வீட்டு பத்திரத்தை எடுக்க போறேன்? இவன் கொடுத்த 20 லட்சத்தை வச்சு இந்த காலத்துல என்னதான் செய்ய முடியும்? அது இவனுக்கே தெரியாதா? எனக்கு வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கல, அதான் நான் எடுத்துட்டேன். ஏன் நம்ம வீட்டு பத்திரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் என்ன எடுத்து விக்கவா செஞ்சேன்? இல்ல அடமானம் தானே வச்சேன். இந்த வீட்டுக்கு சொந்தமான சொத்துல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதா நீ? ஆனா தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இருக்கிற ரூம்குள்ள அர்த்த ராத்திரியில யாருக்கும் தெரியாம உள்ள வர உங்களுக்கு உரிமையை யார் குத்துது? இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? என்னமோ சொன்னீங்களே, திருடுறதெல்லாம் குப்பத்து புத்தின்னு. எல்லாருக்கும் பொதுவான சொத்தை யாருக்குமே தெரியாம எத்துன்னு போய் அடமானம் வைக்கிறதும் திருட்டுதான். அது குடும்ப சொத்தாவே இருந்தாலும். இப்போ இந்த கோபுரத்தோட புத்தி எப்படி குப்பையாச்சு? அண்ணே போது நிறுத்து. உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருப்பியா? இப்பதான் இப்படி பேசுறேன்னா நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அனிதா நம்ம வீட்டு பொண்ணு. அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவளை தட்டி கேட்கிற உரிமை நமக்கு மட்டும் தான் இருக்கு. இப்படி கண்டவங்களை விட்டு பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சித்தப்பா, யாரு யாரு கண்டவங்க தம்பி? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. என்னைக்கு இவ கழுத்துல பிரபு தாலி கட்டினானோ அன்னைக்கு இவ இந்த வீட்டோட மருமக. இவளுக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி எப்படி அன்னைக்கு அந்த நகை விஷயத்துல உரிமையே இருந்தாலும் யாருக்கும் தெரியாம எடுத்தா அது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதே மாதிரிதான் நீங்க இப்பவும் பேசணும். அதுதானே நியாயம். அப்படி நியாயத்தை பேச முடியலன்னா
அமைதியா இருங்க. அண்ணி, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளுக்காக நீங்க பெத்த பொண்ணை விட்டு கொடுப்பீங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த வீட்ல வாழ வந்தவதான். அப்போ எனக்கும் இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்லையா? எனக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் மருமகளுக்கும் இருக்கு. அவ கேட்ட கேள்விக்கு நியாயமா பதில் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்லன்னா அமைதியா இருங்க. அதுதான் மரியாதை. அக்கா, என்னம்மா சித்தப்பா கிட்ட பேசின மாதிரி பேசி ஏன் வாய அடைக்கணும்னு நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் இந்த வீட்ல அவதான், நான் தான். ரெண்டும் எனக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆரம்பிச்சிருக்கிற பிசினஸ் கண்டிப்பா பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். இன்னும் 2 மாசத்துல இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு உங்க மூஞ்சில விட்டறியறேன். அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும். ஏய் மா, என்னமாச்சு அக்காக்கு? அதான்டா எனக்கும் புரியல. இப்படி சொந்த வீட்லயே திருட ஆரம்பிச்சிட்டா இன்னும் என்னென்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியலையே. அக்கா இப்ப இருக்கிற மென்டாலிட்டில இப்ப நம்ம என்ன சொன்னா அது புரியாதுமா. கரெக்ட் தான். ஆனா என்ன செய்யறதுன்னு தாண்டா தெரியல. சரி விடு, எவ்வளவுதான் ஆடுறான்னு நாமளும் பாப்போம். நீ நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சல, அந்த சேட்டு கடை வரைக்கும் என் கூட வா. எதுக்கு? நம்ம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சது வெளியில தெரிஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? என் கூட வா. அந்த ஆள் வெளியில யார்ட்டா சொல்றதுக்குள்ள உடனே அந்த பத்திரத்தை மீட்டு எடுத்துட்டு வருவோம். இதுல என்ன அசிங்கம் வந்துற போது? வீட்ல இருக்கிற பத்திரம் சேட்டு கடையில இருக்கு, அவ்வளவுதானே. இன்னும் 2 மாசத்துல நானே திருப்பி தரேன். நீ இத வச்சு உன் பொண்டாட்டி முன்னாடி ஓவரா சீன் போடாத. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதக்கா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வீட்டோட கௌரவ பிரச்சனை எல்லாம் சொல்வீங்களா? உண்மையில இதுதான் நம்ம வீட்டோட பெரிய கௌரவ பிரச்சனை. டேய் விட்றா, பரவாயில்ல. மா, என்னம்மா நீயும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க? நகை விஷயத்துல சத்யா அடமானம் வச்சத சத்யா தான் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ இவ வச்ச பத்திரத்தை இவ தான் திருப்பி கொடுக்கணும். இவ சொன்ன 2 மாசத்துக்குள்ள இந்த வீட்டு பத்திரம் வரல, இவளும் இவ புருஷனும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது. மா, என்ன அப்படி பாக்குற? சத்யாவுக்கு நீங்க சொன்னதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்.
எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டு பத்திரம் இந்த வீட்ல இருக்கும். அப்படி நீ சொன்ன மாதிரி வரலன்னா நீங்க 2 பேரும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டீங்க, அப்படிதானே? என்னம்மா, எங்க 2 பேரையும் அவமானப்படுத்தணும்னே இப்படி பேசுறியா? இத நான் சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். அப்படி 2 மாசத்துக்குள்ள இந்த வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டா நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்ல போற? வீட்டு பத்திரத்தை திருடி வச்சதே பெரிய தப்பு, இதுல சேலஞ்ச் வேற விடுறாளாம். அம்மா, ஏய், என்னடி நொம்மா? எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். ரெண்டு மாசத்துல நம்ம வீட்டு பத்திரம் நம்ம வீட்ல இருந்தாகணும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு உண்மையிலேயே வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சர்வீஸ் சென்டருக்கு லேட் ஆகல, கிளம்பி போ. சரிங்க அத்தை. பரவாயில்ல பேபி. மா, நீ பேசுறது உனக்கே கரெக்ட்னு தோணுதா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்பதான் ரொம்ப கரெக்டா பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். சார், என்னங்க சார்? சார், இங்க வீரசிங்கம் அனிதா யாரு? ஏன், நாங்கதான். நீங்க தான் கேஎம் சிட் பண்ண ஓனரா? ஆமா, நாங்கதான். என்ன விஷயம்? வாங்க ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஃபோர்ஜரி பண்ணதுக்கு. ஃபோர்ஜரி? இன்ஸ்பெக்டர், எங்க வந்து என்ன பேசுறீங்க? நாங்க என்ன ஃபோர்ஜரி பண்ணோம்? அது ஸ்டேஷன்ல வந்து கேளுங்க, சொல்லுவாங்க. நாங்க எதுக்கு முதல்ல ஸ்டேஷனுக்கு வரணும்? நூத்துக்கணக்கான பேர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த கேள்வியை கேளுங்க. எங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க? அதுக்கு தாமா ஸ்டேஷனுக்கே வர சொல்றாங்க. போமா, இவங்க 2 பேத்தையும் ஜீப்ல ஏத்துங்க. போமா. ஓகே சார். சார், வாமா. சார். சார், என்னம்மா? விடுங்க முதல்ல. வாமாங்கறல்ல. விடுமா. வருவா. மேடம், இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷனான ஆளு. மொரண்டு புடிச்சிங்கன்னா அடிச்சு இழுத்துட்டு வர சொல்லுவாரு. விடுங்க. அவர் சொல்லாட்டியும் நானும் அதே தான் செய்வேன். பரவாயில்லையா? வாங்க மேடம். என்னங்க நீங்க சொல்றல, வாங்க. அனிதா. மேடம், மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். நான் சார்ட்ட பேசுறேன் மேடம். சார், ஒரு நிமிஷம் சார். ப்ளீஸ் சார், எது வந்தாலும் பேசிக்கலாம் சார். சார், எத்தனை தடவை ப்ளீஸ் கேட்டாலும் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்க மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க எது பேசுறதுனாலும் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. இழுத்துட்டு வாமா. சார், வாங்க. என்ன சார்? வாங்க. மேடம், இருங்க மேடம். பிரபு, என்ன
அம்மா நீ டென்ஷன் ஆகாதம்மா சார் சொன்னா கேளுங்க சார் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் சார் ப்ளீஸ் சார் சீக்கிரம் ஏத்தியா சீக்கிரம் சார் எதுவும் வந்தாலும் பேசிக்கலாம் ஏத்தியா சார் முதல்ல சார் நான் உங்களுக்கு தான் சொல்றேன்ல அங்க வந்து பேசுங்க சார்